அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களோடு கூட இடைப்படுவதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தியான வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு சரித்திர புத்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இங்கு யோபுவினுடைய புலம்பலை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் வியாதியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவர்கள், ஏளனமாய் நினைக்கிறவர்கள், ஏன் இப்படி நடந்துவிட்டது என்று பரிதாபப்படுகிற கூட்டம் இவனை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவனோ ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டு, அவன் எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு நிலைமை, இந்த நிலைமை எப்பொழுது மாற்றுவீர் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கண்கள் பூத்து போனவனாய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறு யார் எனக்கு கை கொடுத்து தக்கவர்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நம்மை சுற்றி நிற்கிற கூட்டம் கூட அப்பொழுது நம்மை சுற்றி நிற்காது. இங்கு யோபு சொல்கிறார், என்னுடைய காரியத்தை தன் மேல் போட்டுக்கொண்டு எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் எனக்கு இல்லை ஆண்டவரே. இப்பொழுது நான் தனித்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய காரியத்தை உம்முடைய தோளின் மீது போட்டுக்கொண்டு எனக்கு இந்த காரியத்தை மாற்றித்தாரோம், எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றித்தாரோம், எனக்கு உம்மை விட்டால் வேறு வழி இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி புலம்பலோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். உங்களுக்கு யாரும் இல்லை, உதவுவார் இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இல்லை, ஆண்டவர் உங்கள் காரியத்தை அவர் மீது போட்டு எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். ஏனென்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நம்முடைய பாரங்களை அவர் எடுத்துக்கொண்டு நம்மை லகுவாக்க அவர்னால் முடியும். அவர்தான் நமக்காக உதவி செய்யக்கூடியவர். அது மட்டுமல்ல, பேதுரு அவர் எழுதும்பொழுது எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம், அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுடைய எந்தவித கவலையானாலும் அவர் மீது வைத்து விடலாம். அவர் நமக்காக சுமந்திருக்கிறார் சிலுவை. நம்முடைய காரியங்களை அவர் மேல் போட்டுக்கொண்டு நமக்காக பிணைப்படுகிற ஆண்டவர் அவர் ஒருவர் தான், நமக்காக வேறு ஒருவர் இல்லை. ஆகையினால் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை விசாரிப்பார்.